வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இது என்னென்னா, கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரியாகவும் இருக்கும். கடைசியில் நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்பீங்க. ஒரு சாமியார், மக்கள் மேலே நலம் கொண்ட சாமியார் ஒருத்தர் மக்களுக்கு அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்கார். நல்லா பிரபலம் அடைஞ்சிட்டார். அவர் நல்லா டான்ஸிங்ஸ்லாம் ஆடி மக்களை வந்து கவர் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்கார். இது வந்து என்னென்னா, ஒரு கடவுள், அதாவது நம்ம உலகத்தில் தான் ஏகப்பட்ட கடவுள் இருக்கு. ஏன் கடவுளுக்கா பஞ்சம் நாட்டில்? ஏன்னா வேலைக்கு வேணாலும் பஞ்சம் வரும், வேறு எதுக்குனாலும் சாப்பாட்டுக்கு வேணாலும் பஞ்சம் வரும், எதுக்கு வேணாலும் பஞ்சம் வரும். கடவுளுக்கு பஞ்சம் கிடையாது. அதில் ஒரு கடவுள் வந்து பக்தன் வந்து நம்ம மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கானே, இவனுக்கு ஏதாவது போய் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அப்போ இன்னொரு கடவுள் வந்து தடுக்கிறார். நீ போகாத, போனால் மம்பில் மாட்டிக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது, அவன் பாரு எவ்வளோ அழகாக அருள்வாக்கு கொடுக்குறான், எவ்வளோ அழகாக என்னை புகழ்ந்து பேசுகிறான், என்னென்ன இதெல்லாம் பண்ணுறான். டெய்லி வந்து பெரிய பெரிய கோயிலில் கூட அபிஷேகம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க. ஆனால் இவன் வந்து பாரு எப்படி பண்ணுறான், இவனுக்கு கண்டிப்பாக நான் போயே ஆகணும். சரி, அதுக்கு மேலே கடவுளுக்கு ஒரு விதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவர் அருள்வாக்கு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் மட்டும் உட்காந்துருக்காரு. எல்லாரையும் சாமி அப்படின்னு தான் சொல்லுவார். சாமி நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு. அப்பா நான் உண்மையான கடவுள்ப்பா, உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு வந்திருக்கேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் கொண்டு போய் எல்லா பழங்களும் என்னென்ன பழம் இருக்கோ அவ்வளோ பழங்கள் சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் போய் சாமி உள்ளே உட்காந்து திருப்தியாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். சரிப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. போனோடனே கதவை பூட்டிடுறான். சாமி நல்லா சாப்பிட்டுவிட்டு தூங்கிட்டு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. அப்புறம் கூப்பிட்டு, பக்தா என்னை ஏன் உள்ளே வச்சு பூட்டியிருக்க, 15 நாள் 20 நாள் ஆச்சு, நான் மேலத்துக்கு போகணும், என்னை வெளியே விடு அப்படின்னு. இல்லை நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு விட மாட்டேங்கிறான். கடவுள் அழுகாத குறைய, ஏன்பா என்னை வச்சு பூட்டிட்ட, ஏதாவது காரணம் இருந்தால் சொல்லு, உனக்கு ஏதாவது குறை இருக்கா, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படி. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், எனக்கு தெரியும் நீ கடவுள்னு, ஒன்றை வச்சு தான் நான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன், நீ அதில் மண்ணள்ளி போட வந்திருக்கியா? நீ பாட்டு மேலே சிவனேன்னு உட்காந்துருக்க வேண்டியதானே, என்ன எதுக்கு நீ டார்ச்சர் பண்ணுற? வந்து அழகாக வந்துட்டு போகிறானுங்க, வர்றானுங்க, காசை கொடுக்குறானுங்க, நானும் சம்பாரிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு டூயட் பாடிட்டு சந்தோஷமாக இருக்கேன். இதில் ஏயா பொழப்பில் கையை வைக்கிற? எனக்கு தெரியாதா? அவங்களுக்கு தான் தெரியலன்னா எனக்கு தெரியாத நீ கடவுள்னு? அவங்க வர வரைக்கும் எனக்கு லாபம்தான், அதை நீ கெடுத்துருவேன்னு தானே உள்ளே வச்சு நான் பூட்டினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, அட பாவீங்களா, எங்களை வச்சு இப்படிலாம் சம்பாதிக்கிறீங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, அவனுக்கே தெரியும் கடவுள்னு, ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையான ஞானிகளுக்கு எது கடவுள்னு தெரியும். வணக்கம்.